Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தற்போது கோவை மாவட்டம் 5 கார்னர் பகுதியை நெருங்கியுள்ளது. சாலையின் இருபுறங்களிலும் குழுமியுள்ள ஏராளமான இஸ்லாமியர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கமலஹாசன். தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோவை மாவட்டம் டவுன் ஹால் பகுதிக்கு வந்திருக்கிறார். சாலை முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியோடு அவர்கள் சாலையிலே நின்று உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ராட்சத கிரேன் மூலமாக மிக பிரம்மாண்டமான ரோஜா மாலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளிப்பதற்காக இந்த பகுதியில குழுமி இருக்கிறார்கள். கொண்டிருக்கிறார்கள். ராட்சத பிரம்மாண்ட மாலை தற்போது அறிவிக்குவதற்காக அந்த மாலையை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே இஸ்லாமியர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் அனைவருமே தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த உற்சாக வரவேற்பை அளிக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட மாலை, ரோஜா மாலை தற்போது அவருக்கு அணிவிப்பதற்காக ராட்சத கிரேன் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரோஜா மலர்களால் கோர்க்கப்பட்ட ஒவ்வொரு தொண்டருடைய மனங்களில் இருக்கிற அந்த மலர் மாலைகளைப் போல, எண்ணங்களைப் போல, அவர்களுடைய மகிழ்ச்சியைப் போல இந்த ரோஜா மாலை ராட்சத கிரேன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அணிவிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து அவர்கள் உற்சாக வரவேற்பை அளிப்பதற்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களிலே கற்பூரம் ஏந்திய தாம்பூல தட்டுகளோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போன்று பூரண கும்பம் என்கிற அந்த தேங்காய் வைத்து ஒரு தவளையில் தண்ணீரோடு அவர்கள் வரவேற்கக்கூடிய உன்னதமான ஒரு வரவேற்பை அவர்கள் கள்ளம் கவனமற்ற அந்த நெஞ்சத்தை காட்டுகிற விதமாக இந்த வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதி ஒரு தொழில் பகுதியாக இருக்கிறது. பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலதரப்புப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்த்து மகிழ்ச்சியோடு 2 விரல்களை உயர்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் எங்களுடைய வாக்குகளை அளிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தால்தான் நிம்மதியாக தொழில் செய்ய முடியும் என்கிற அந்த வார்த்தைகளோடு, முழக்கங்களோடு, மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இன்முகத்தோடு காட்சியளிக்கிறார்கள். இது தானாக சேர்த்த கூட்டம் அல்ல என்பதை மீண்டும் இந்த டவுன் ஹால் பகுதியிலே குழுமி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், முதியவர்கள் என ஒவ்வொருவரும் நேரம் பார்க்காமல், காலம் பார்க்காமல் தங்களுடைய பகுதிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலுடைய பிரசாதத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன்கள் அதனை பூரண கும்ப மரியாதையோடு வழங்குவதற்காக அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக செல்லும் இடங்களிலெல்லாம் இன்றைக்கு கோவை மாவட்டமே குழுங்குகிற விதத்திலே இந்த காலையில் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய இந்த நடைபயிற்சியில் தொடங்கிய மக்கள் சந்திப்பு இன்றைக்கு கோவையிலே ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்து, அதாவது பூமார்பட்டு பகுதியாக இருக்கட்டும், குருப்பான் ரோடாக இருக்கட்டும், மரக்கடையாக இருக்கட்டும், 5 கார்னராக இருக்கட்டும், அதே போன்று சுங்கம் சந்திப்பு வரப்போகிற அந்த பகுதியாக இருக்கட்டும், இப்படி பல பகுதிகளிலே மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. இன்று தொடர்ச்சியாக இந்த மாலை தொடங்கிய போது கூட புதூர் என்கிற அந்த பகுதி, PN புதூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஏராளமான மக்கள் கூட்டம், குறிப்பாக வடவள்ளி பேருந்து நிலையத்திலே உரையாற்றுகிற பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருந்தார்கள். அதே போன்று லாரி ரோடு சந்திப்பு பகுதியிலும் ஏராளமான மக்கள் குவிந்திருந்தார்கள். வெங்கடாபுரம் சந்திப்பிலே ஒரு குழந்தைக்கு லலிதா என்று பெயர் வைத்தார். அங்கும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தது.
குறிப்பாக கருப்பு சிவப்பு வெள்ளை நிறத்திலான அந்த காகித பூக்கள் மாதிரியான மழை பொழிகிற விதத்தில் வருண பகவானே மழையால் பொழிகிற விதமாக அந்த மலர்களை அவர்களுக்கு வீட்டக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு அந்த மாலையை அணிவிப்பதற்காக கிரேன் மூலமாக ராட்சத மாலையை தற்போது அவருக்கு அணிவிக்கக்கூடிய அந்த காட்சி, அவர்கள் பொறுமையாக அவருடைய வாகனத்தை நோக்கி அந்த மாலையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த மாலையை அணிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியான ஒரு காட்சி, ஒவ்வொரு தொண்டர்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த காட்சி, அவரை நோக்கி அந்த மாலை சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மிக பிரம்மாண்டமான மாலை, இந்த மக்களுடைய மனங்களில் இருக்கிற எண்ணங்களை போல அந்த எண்ணங்களால் கோர்க்கப்பட்ட ரோஜா மலர்களால் ஆன அந்த மாலை மகிழ்ச்சியோடு அவர் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். அந்த மக்கள் தலைகளுக்கு மக்கள் வெள்ளத்திலே அவருடைய வாகனமானது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் நின்று உற்சாக வரவேற்பு அளிப்பதும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை சொல்லும் விதமாக இருக்கிறது. குறிப்பாக ஆளுகிற திமுக அரசு 4 ஆண்டுகளாக செய்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவல நிலையை தோலுரித்து காட்டுவதாக இருக்கிறது. கோவை மாவட்டத்திலே ஒரு தலைமை காவலர் முன்பாக அவருடைய மனைவியை வெட்டிவிட்டு சங்கிலியை பறித்து சென்றிருக்கிறார். காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலங்களை கோவை மாவட்டத்தை தள்ளி இருக்கிறது திமுக அரசாங்கம். அதே போன்று பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை, அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரம் என்றால் ஒரு மணி நேரத்துக்கு பல பேர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதும், பாலியல் வன்முறை வெறியாட்டங்களுக்கு அவர்கள் ஆட்படுத்துவதும், கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவதும், போதையால் நிகழ்ந்த பல்வேறு பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கஞ்சா, பிரவுன் சுகர், மெத்தாம்பெட்டமைன், அதே போன்று LSD சாம்பிள்கள், கஞ்சா எண்ணெய், கஞ்சா சாக்லேட் என்று வரிசையாக வண்ணமாக பல்வேறு பெயர்களில் போதைப் பொருளுடைய மாநகரமாக பல்வேறு மாநகரங்கள் உருவெடுத்திருக்கிறது. கோவை மாநகரத்திலும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. போதை மாத்திரைகள், LSD சாம்பிள்கள், இப்படி பல்வேறு பாதிப்புகளால் மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அந்த போதையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொழில் நகரமாக இருக்கிற இந்த பகுதியில ஏராளமான கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், அந்த கொள்ளை சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால், பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொழில்துறையை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் அனைவருமே திமுக ஆட்சியை அரியணை விட்டு இறக்க வேண்டும் என்று உறுதி பூண்ட ஒரு மனநிலையோடு அவர்கள் இன்றைக்கு வரவேற்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பை பார்க்க முடிகிறது. எனவே 2026 பல்வேறு இன்னல்களை சுமந்து இருக்கக்கூடிய இந்த கோவை மக்கள் திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப தயாராகி விட்டார்கள் என்பதைத்தான் இந்த கூட்டம், இந்த படை, இந்த மக்களுடைய திரண்டிருக்கக்கூடிய காட்சி அனைத்துமே காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சாலை முழுவதும் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று வண்ண மலர்களால், மாலைகளால் அவர்கள் அணிவித்து மகிழ்கிறார்கள். பூங்கொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். தங்களால் கைவண்ணத்தால் செய்யப்பட்ட சில பொருட்களை நினைவு பரிசலாக கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வண்ண கொடைகளை தாங்கி அந்த ஏராளமான பெண்கள் பணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியும் இந்த பகுதியிலே இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விஷயத்தை அதிமுகவுடைய பொதுச்செயலாளருடைய வரவேற்புக்கு விதமாக செய்ய வேண்டும் என்கிற அந்த உன்னத எண்ணத்தையும் உயரிய நோக்கத்தையும் காட்டும் விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. அதாவது ஒரு மன்னன் இருந்தால் அந்த மன்னன் மக்களுக்காக வாழ வேண்டும், மக்களுக்காக செய்ய வேண்டும். அப்படி மன்னர்களாக இருந்தாலும் சரி, மக்களை காக்க வேண்டும் என்பதைத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது. திமுக ஆட்சி அதை செய்யவில்லை என்பதைத்தான் இந்த 4 ஆண்டு கால ஆட்சி சாட்சியாக இருக்கிறது. தமிழகத்திலே சொல்ல முடியாத துயரத்திற்கு மக்கள் அடைந்திருக்கிறார்கள். தன் குடும்பம் வளர்ந்தால் போதும், தன் குடும்பம் உயர்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய நிலையை ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பல்வேறு அறிக்கைகள் மூலமாக சட்டமன்றத்திலே பேசுகிற போதும் பல இடங்களில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதை நிரூபிக்க விதமாக 2 நாட்களாக கோவை மாநகரமே மக்கள் வெள்ளத்தில் குலுங்குகிற விதமாக செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் கூட்டம், பெண்கள், இளைஞர்கள், மாணவிகள், பல்வேறு தொழில் புரிந்து வரக்கூடிய ஏராளமானோர் இங்கு குழுமி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருள் சூழ்ந்தாலும் கூட பகலவன் வருவதை போல
அந்த வாகனத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்முகத்தோடு இரு கரங்களை கூப்பி மக்களை பார்த்து பொன்முறுவல் பூர்க்கக்கூடிய காட்சியினால் அனைவரும் அவரை பார்க்க வேண்டும், அந்த பொன்முறுவலை அவர்கள் ரசிக்க வேண்டும் என்பதோடு அல்லாமல் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சியையும் வரவேற்கக்கூடிய காட்சியையும் நேரத்தை பார்க்காமல் காலத்தை பார்க்காமல் வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டெழுந்து இந்த கோவை மாநகரத்தில் உற்சாக வரவேற்பு கடந்த 2 நாட்களாக கொடுப்பதையும் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோவை மாநகரம் எந்த மாதிரியான சிக்கல்களை சந்தித்திருக்கிறது, தொழில் நகரமான கோவை இன்றைக்கு எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, இதற்கான அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறுகிற பொழுது 2026 களையப்படும் என்கிற வாக்குறுதியோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த வாக்குறுதி அளித்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் மக்களுக்கான பிரச்சனைகள், பாதுகாப்பு, அதே போன்று விவசாயிகளுக்கான பிரச்சனை, தொழில் முனைவோருக்கான பிரச்சனை, அதோடு அடிப்படையாக இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு கூட பல பிரச்சனைகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் களைவதற்கு இந்த அரசு அகற்றப்பட வேண்டும். அகற்றப்படுகிற பொழுது பல நல்ல திட்டங்களை மீண்டும் உருவாக்கப்படும். மக்களுக்கான சேவை செய்கிற இந்த மாபெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை செய்து கொடுக்கும் என்பதைத்தான் காட்டுகிறது. இப்பொழுது இந்த பகுதியிலே இந்த ஏராளமான இளம் பெண்கள் கொடையை வைத்துக் கொண்டு வரவேற்கும் விதமாக அவர்கள் இருக்கக்கூடிய வண்ண வண்ண கொடைகளை வைத்துக் கொண்டு மரியாதை செய்யக்கூடிய விதமாக பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு விதமாக டவுன் ஹால் என்கிற இந்த பகுதியிலே வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார். இது சேர்த்த கூட்டம் அல்ல, தானாக சேர்ந்த கூட்டம் என்பதை ஒவ்வொருவரும் காண்பிக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய அந்த வருகையை வாகனத்தில் வருகிற போது புகைப்படம் எடுக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆவல், அந்த எண்ணம் அவர்களுடைய அந்த முகத்திலே தெரிகிறது. எனவே இன்றைக்கு கோவை மாவட்டம் ஒவ்வொரு பகுதியிலும் செல்லும் இடங்களெல்லாம் கூட்டம் திளைத்து நிற்கிற அளவிற்கு ஏராளமான கூட்டம் மக்கள் வெள்ளத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. வாகனத்தில் இருந்தவாறு 2 கரங்களையும் 2 விரல்களை அசைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் தண்ணீரில் தவழ்ந்து வரவில்லை, மக்கள் கூட்டம் அலைகடல் போல திரண்டிருக்கிறது. அந்த மக்கள் கூட்டத்தினுடைய வெள்ளத்திலே தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசவிருக்கிறார். அந்த புளியகுளம் மூர்த்தி விநாயகர் கோவில் பகுதியிலே சிறப்புரையாற்றவிருக்கிறார். அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.